ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட சேனலில் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தது அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் தொடர்ந்து வீடியோஸ் போட முடியல, நிறைய வேலைகள் இருந்ததுனால. ஸோ இப்போ உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வந்து அப்கமிங்கில் இருக்குது. மறக்காமல் என்னுடைய இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் பார்த்ததுலேயே த மோஸ்ட் டிஸ்டர்பிங் மூவி அப்படின்னா இந்த மீடியம் தான் சொல்லுவேன். ஏன்னா அதில் இருக்க ஷார்ட்லேருந்து அந்த டைரக்டர் எப்படி அதை யோசிச்சாருன்னே தெரியல. ஒரு சீன்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து படிக்கட்டுக்கு கீழே உட்காந்துருக்கும், எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா படிக்கட்டுக்கு கீழே இருந்து நாய் மாதிரி வரும். அவங்க சாப்பிட்ற அந்த டைனிங் டேபிள்லேயே வந்து பூனை மாதிரி பாத்ரூம்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது. பேயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கோஸ்ட்டை வந்து நிறைய வெரைட்டியாக பிரிக்கலாம். அகால மரணம் அடைந்தவங்க, கண்ணி கழியாமல் இறந்து போனவங்க, நிறைவேறாத ஆசையில் இறந்து போனவங்க, கொடூரமாக இறந்து போனவங்க, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் பேய்களை பிரிக்கலாம். மனித உயிர்கள் மட்டும்தான் இறந்து போனால் ஆத்மாவாக வருமா அப்படின்னு கேட்டால் தெரியல, மற்ற உயிரினங்கள்லாம் என்ன எப்படி அப்படின்னு. ஸோ இந்த ஒரு படத்தை வந்து நான் போட்டு பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது, பயமாக இருந்தது. என்னடா ஒரு டைரக்டர் இப்படி யோசித்து வித்தியாசமாக ஒரு படம் எடுத்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தான் மீடியம் அப்படின்ற ஒரு படத்தை வந்து நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். நம்ம அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவோ கோழியை கொள்கிறோம், ஆடை கொள்கிறோம், ரோட்டில் போகும்போது தெரியாமல் நாயை அடிச்சுட்டா அப்படியே தூக்கி ஓரமாக போட்டு போயிடுறோம் இல்லையா? ஆனால் அதோட ஆத்மாலாம் வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே பூந்துக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. அப்படி ஒரு படத்தை தான் இந்த டைரக்டர் எடுத்து வச்சுருக்காரு. இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு கும்பல் டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக சுற்றிட்டு இருக்கும்போது ஒருத்தியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி, ஓகே இவங்களை நாங்கள் வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணுறோம், ஏன்னா இவங்கக்கிட்ட ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக ஒரு கும்பல் வந்து போகிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ப்ராப்பரான கேமரா ஆங்கிள் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நார்மலாக ஒருத்தன் கையில் எப்படி வீடியோ எடுக்கிறானோ அப்படி தான் எல்லா ஷாட்டுமே இருக்கும். இப்போ அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டீஸை நோட் பண்ணும்போது ரொம்ப வியர்டாக ஒரு கட்டத்தில் போகுது. திடீர்னு பூனை மாதிரி நடந்துக்கிறா, நாய் மாதிரி பிஹேவ் பண்ணுறா. இதில் ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா, அவளோட ஆஃபீஸ்லேருந்து அவளை வந்து வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காகடா ஆஃபீஸை விட்டு தூக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து போட்டு காட்டுவாங்க. அதில் வந்து அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற வாட்ச்மேன் கூட அவள் வந்து செக்ஸ் வச்சுருப்பாள். ஸோ இது எல்லாமே அந்த சிசிடிவி கேமராலாம் ஆஃபீஸில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். இதை அவங்களோட பேரண்ட்ஸ் டேரில் போட்டு காட்டும் போது அவளை வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாள். ஆனால் அவளுக்கு அவள் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத அவளால் உணர முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு மனித உயிருக்குள்ளே இன்னொரு மனிதன் ஆத்மாவாக பூந்துட்டா நம்ம அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி ஒரு மீடியம், அதுதான் பாருங்களேன், மீடியமாக ஒருத்தர் ஒரு சாமியாரையோ ஒரு பாஸ்டரையோ இல்லை ஒரு முஸ்லீம் யாரோ ஒருத்தரை கூப்பிட்டுட்டு வந்து அவங்கள மீடியமாக யூஸ் பண்ணி அந்த ஆத்மா கூட பேசி உங்களுக்கு என்ன வேணுன்றதை நம்ம பூர்த்தி செஞ்சு அவங்கள அனுப்பிடலாம். ஆனால் இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா நாய், பூனை, அதுக்கப்புறம் வந்து கோழி, இந்த மாதிரியான உயிர்கள் கூப்பிட்டா நம்ம எப்படி மீடியமாக வந்து பேசி அதுங்களை வந்து விரட்ட முடியும் அப்படின்றது தெரியல. ஆனால் அதுக்காகவும் அந்த பொண்ணோட பெரியம்மா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஆவிகள்கிட்ட பேசக்கூடிய ஒரு நபர், பூசாரி மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க, அவங்களாலேயும் முடியாது. ஒரு கட்டத்தில் அவங்களையும் அந்த ஆத்மாக்கள் கொன்றும். இப்போது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கட்டத்தில் நம்ம நார்மலாக பார்த்த எல்லா பேய் படத்துலையும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேயை ஓட்டிட்டு அந்த பொண்ணையும் யாரையோ ஒருத்தவங்களை காப்பாற்றிடுவாங்க இல்லையா? ஸோ இந்த டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு பாழடைஞ்ச பில்டிங்கில் நடக்கிற மாதிரி வச்சுருக்காரு. அங்கே அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டுறதுக்காக ஒரு கும்பலே வருது. இப்போ நம்ம என்ன நினைப்போம், எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை வந்து அந்த ஆத்மாட்டிலேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு தான் நினைப்போம். ஆனால் அதுதான் இல்லை. இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து எல்லாருக்குமே அந்த ஆத்மா வந்து ஒருத்தனுக்கு நாய் பூந்துருக்கு, ஒருத்தனோட உடம்புல பூனை பூந்துருச்சு, இன்னொருத்தன உடம்புல பார்த்தீங்கன்னா வந்து கோழி பூந்துருச்சு. இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எல்லா நபர்கள் மேலேயும் ஏதோ ஒரு ஆத்மா பூந்து அங்கே இருக்கக்கூடிய நபர்களை அவங்களே அடிச்சுக்கிட்டு செத்து போயிடுறாங்க. கடைசியாக அந்த பில்டிங்கே அகோரமாக எரியுது, அந்த பொண்ணு மட்டும்தான் உயிரோடு இருக்கா. இப்படி தான் அந்த படம் வந்து முடியுது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், இப்போ இந்த படம் பார்த்துட்டு நாளைக்கு நம்ம ஒரு நான்வெஜ் சாப்பாடு சாப்பிட்றோன்னா அப்போ என்ன தோணும், ஐயோ இதோட ஆத்மா வந்து நாளைக்கு நமக்குள்ளே பூந்துச்சுன்னா என்ன வருது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தானே வரும். அப்படி தான் எனக்கு இருந்தது. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்க்கணுன்னா ஒரு தடவையாவது இந்த படத்தை பார்த்துங்க. இந்த படத்தோட பேர் தி மீடியம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு
அந்த படத்தை வந்து பாருங்கள்.